இன்று இசை மற்றும் இசை கச்சேரிகளுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்டு மையத்தில் நாட்டின் முதலாவது வேவ்ஸ் உலக ஒலி மற்றும் பொழுதுபோக்கு உச்சிமாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய திரையுலகைச் சேர்ந்த ஏராளமான திரைப்பிரபலங்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, கடந்த நூற்றாண்டில் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்தியாவை பிரபலப்படுத்துவதில் இந்திய சினிமா வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ரஷ்யாவில் ராஜ் கபூரின் புகழ், கான்ஸில் சத்யஜித் ரேயின் புகழ் மற்றும் ஆஸ்கர் விருதுகளில் RRRின் வெற்றி ஆகியவற்றிலிருந்து இந்த வெற்றி வெளிப்படுவதாக பிரதமர் மோடி கூறினார். மிகச்சிறந்த போராளியான பிரதமர் மோடி காஷ்மீரில் மீண்டும் அமைதியை நிலைநாட்டுவார் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெறும் வேவ்ஸ் எனப்படும் உலகளாவிய ஒலி மற்றும் ஒளி உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இதில் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட ஏராளமான திரைப்பிரபலங்கள் பங்கேற்றனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய ரஜினிகாந்த், பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமானது மட்டுமின்றி இரக்கமற்றது என்றும் கூறினார். மேலும் மிகச்சிறந்த போராளியான பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரில் அமைதியை கொண்டு வருவார் என்றும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.